முக்கிய செய்தி. நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தையில் விருப்பமில்லை என்று அவரது சகோதரர் மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் தேவஸ்ரீ. நீங்கள் குறிப்பிட்டபடியே தமிழக நிதியமைச்சர் மரியவில்சனுக்கு எதிரான வழக்கில் சமரச பேச்சுவார்த்தையில் விருப்பம் இல்லை என அவருடைய சகோதரர் மனைவி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக நிதியமைச்சர் மரியவில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில்நகரில் வசித்து வந்த அவருடைய சகோதரர் மரிய புளோஸ் வீட்டினுடைய கதவை உடைத்து உள்ளே சென்று அவரது மனைவி கெரோலின் ஆகியோரை தாக்கியதாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு செய்தனர். புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த இந்த வழக்கு ரத்து செய்ய போய் அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த வழக்கில் சமரச தீர்வு அணுகி எதற்கும் வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு 4 முறை சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடந்த நிலையிலும் அமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்த மனு நீதிபதி லெஃபன் நாராயணன் மீண்டும் விசாரணை இருந்தது. அப்போது இந்த வழக்கில் புகார்தாரரான மரிய வில்சனின் சகோதரர் மனைவி கெரோலின் நேரில் ஆஜராகி அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் சமரச பேச்சுவார்த்தை நடத்த புகார்தாரருக்கு விருப்பம் இல்லை என கூறியிருந்தனர். இந்த முறை நீதிபதியே சமரச தீர்வு மையத்தை அணுக கூறியிருந்ததால் தான் அதை மறுக்கவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தனர். மரியவில்சன் தரப்பில் ஒரு பிரச்சனை தர அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு எட்டப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் புகார்தாரர் சமரச விரும்பாத நிலையில் சமரச தீர்வு மையத்தில் தீர்வு காணும்படி நிர்வகிக்க முடியாது என்ற காரணத்தினால் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். சட்டமன்ற நடவடிக்கைகளில் அமைச்சர் மரிய வில்சன் பங்கேற்க வேண்டிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக புதுச்சேரி நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என அவருடைய தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 20ஆம் தேதி விசாரணைக்கு அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகலாம் என விலக்களித்த நீதிபதி பேச்சுவார்த்தைக்கு புகார்தாரர் விரும்பாத காரணத்தினால் சமரச பேச்சுவார்த்தையை நீட்டிக்க அனுமதி கோரிய இந்த சமரச தீர்வு மைய கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கை மரியவில்சன் மீதான விசாரணை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கும் நீதிபதி லட்சுமி நாராயணன் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.